ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சோசியல் புக் இந்த லைவ் கிளாஸ் அண்ட் லைவ் டெஸ்ட் சீரீஸை நம்ம வந்து பார்த்தோன்னா வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஜூன் எண்டில் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு பிளான், ஓகேவா? ஒவ்வொரு வாரமும் மூணு லெசனாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வாரத்தில் கிட்டத்தட்ட 50 நாட்களில் போன வாரம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லைவ் கிளாஸ் சீரீஸை நம்ம வந்து பார்த்தோன்னா வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பிளானை வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண மாணவர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலன் வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 ஏன் குரூப் 1 எக்ஸாமில் கூட பார்த்தோன்னா காத்திருக்கு. ஓகேங்களா? மொத்தமாக வந்து இந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய 23 லெசனுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லைன் பை லைனாக சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து லைவ் டெஸ்ட்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ 23 லைவ் கிளாஸ் மொத்தமாக அந்த 23ல் ஒரு லைவ் மட்டும் வந்து 2 லெசன் ஒன்றா வந்திருக்கும். அப்படின்னா 22 லைவு, 21 லைவ் டெஸ்ட். ஓகேவா? இந்த லைவ் டெஸ்ட் மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஷின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கொஷின்? 1000 கொஷின். 1 இல்லை 2 இல்லை, இந்த 50 நாட்களில் நம்ம 23 லெசன் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து ஒரு 1000 கொஷினை வந்து பார்த்திங்கன்னா அந்த 23 லெசன் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த லைவ் கிளாஸையும் லைவ் டெஸ்ட்டையும் யாரெல்லாம் அட்டன் பண்ணிங்களோ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் ஒரு 16லேருந்து 20 கொஷின் உங்களுக்கு வந்து சாலிடாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? ஒருவேளை இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த லைவ் கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நான் பிளேலிஸ்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லையும் வந்து நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். அதை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த 50 டேஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 23 லெசன், 22 லைவு, 21 லைவ் டெஸ்ட்டு, அது இல்லாமல் ஒரு 1000 கொஷின்னு, ஓகேவா, நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமாக பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதாவது மேக்ஸ் ஒரு சீரீஸும், தமிழ் ஒரு சீரீஸும், ஜிகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸாக நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸும் தமிழும் டாபிக் வைஸாக கொண்டு போக போகிறோம். ஜிகே வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் வைஸாக வந்து கொண்டு போகிறோம். இப்போ நம்ம 10th சோசியல் புக்கு முடித்தோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 11th புக் சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நான் வந்து கொடுத்துருவேன். அடுத்த வாரம் அதுக்குண்டான பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? மேக்ஸ் அண்ட் தமிழுக்குண்டான சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? செப்டம்பர் 5 ஏன்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும், இந்த ஆசிரியர் தின தணிக்கை. ஓகேவா? ஸோ தமிழ் மேக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின் தமிழ், 25 மேக்ஸ் அப்படின்னும் போது 125 கொஷினில் கிட்டத்தட்ட 110லேருந்து 115 கொஷின் நீங்கள் போடணும். அதான் எங்கள் டார்கெட். ஓகேவா? மொத்தம் 200 கொஷின் இருக்கா, அந்த 75 ஃபஸ்ட்டு விட்டுரும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 125ல் 110க்கு மேலே 110 105 யாரெல்லாம் போடுறீங்களோ கண்டிப்பாக உங்களை வந்து ஜாப் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிகே நம்ம 10th புக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து 11th 12th புக்கை நம்ம வந்து சைட் பை சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து 50 நாள் 20 லெசன் கொடுத்துரும். இப்போ அடுத்து நமக்கு 120 நாள் இருக்குது குரூப் 4 எக்ஸாமுக்கு. குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 60 நாளில் இந்த 100 நாளில் மீதி இருக்கக்கூடிய லெசன் எல்லாமே வந்து தொகுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். அதை நீங்கள் கரெக்டாக வந்து 1 by 1 பார்த்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஆனால் ரொம்ப முக்கியமானது ஜிகேயோட ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்டு மேக்ஸ். ஓகேவா? மேக்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஆனால் இப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா மாதிரி, ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படிச்சிருக்கிறவங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா மாதிரி, ரொம்ப படிச்சுட்டு சார் நான் வந்து மேக்ஸ் எல்லாமே தெரியும் எனக்கு ரிவிஷனுக்காக பார்க்குறோம் பார்த்தியா, ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த மேக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரைக்கும் நான் வீடியோ போட்டிருப்பேன், அதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பேன். அது ரீசன் என்ன அப்படின்னா இந்த லைவ் கிளாஸ் மூலம் இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க. மேக்ஸை சொன்ன மாதிரி குரூப் 4 எக்ஸாமுக்குள்ளே நான் முடிச்சு கொடுத்துருவேன். தமிழும் அதே மாதிரி தான், மேக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ணுறவங்க வேறு எங்கேயும் வெளியே போய் எதுவும் நீங்கள் படிக்கின்ற அவசியம் இல்லை. ஓகேவா? நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ அதுக்குண்டான OMR டெஸ்ட்டும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 100 கொஷின் இருக்கா, ஒரு 90 to 92 நீங்கள் எடுக்கணும். அதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து செய்ய போகிறோம். கொடுக்கக்கூடிய கைடன்ஸையும் கொடுக்கக்கூடிய நோட்ஸையும் உங்களுக்கு தரக்கூடிய வீடியோ கிளாஸ் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்தாலே அதுக்குண்டான மார்க்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸில் 25க்கு 24, 23 to 24 எடுக்கிறதுக்குண்டான கேரண்டியான மேக்ஸ் கிளாஸ் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்குள்ளே முடிக்கிற மாதிரியாக தான் ஒரு பிளான் தான். ஓகேங்களா? ஸோ அதாவது இது அது அப்படின்ற மாதிரி கிடையாது, எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோன்னா கவர் பண்ண போகிறோம். இந்த
அடுத்து இருக்கிற 100 நாளுக்கு நான் பிளானை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த 100 நாளில் ஃபஸ்ட்டு 60 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான பிளானும், அடுத்து 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் எப்படி வருது, எப்படி கேட்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி சில சேஞ்சஸோட அடுத்த 40 டேஸ்க்கு நான் பிளான். ஓகே, ஃபஸ்ட்டு 60 டேஸ் பிளான், அதுக்கப்புறம் ஒரு 40 டேஸ்க்கு நான் பிளான் போடுற மாதிரி தான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்னலாம் நம்ம ப்ளஸ் மைனஸ் வருதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வந்து பிளானை வந்து போட்டோம்னா அது கரெக்டாக இருக்குன்றதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளான் வரக்கூடிய சண்டேக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணிக்கு வந்து புதன்கிழமைங்களா? ஸோ வியாழன் வெள்ளி சனி இன்னும் ஒரு 4 டேஸ் இருக்குது. அப்போ சண்டே ஆர் சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒரு லைவ் வருவேன். அதில் நெக்ஸ்ட்டு 60 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து 40 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறத தெளிவாக சொல்லிட்டு, இப்போ மேக்ஸ் வந்து முழுக்க நான் தான் கொடுக்க போகிறேன். ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ராம் சார் வந்து கொடுப்பாரு. ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ஜெய் சாரும் நிறைமதி மேமும் வந்து பார்த்தீங்கன்னா மிங்கிள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே கைடன்ஸ்ன்றது உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இது வரைக்கும் படிக்கல அப்படின்னாலும் இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டு படிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான வெற்றியும் கிடைக்குதுன்னு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா முதல் கட்டமாக 10th சோசியல் புக் வந்து முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 100 டேஸ்க்கு நான் பிளானை வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஆகஸ்ட் 15 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் என்ன அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான். ஸோ அதுவும் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ அதுக்கான பிளான் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. சண்டே அதுக்குண்டான பிளானை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் போக போகுது. செப்டம்பர் 5ன்றது மேக்ஸ் கன்ஃபார்ம்ப்பா. மேக்ஸ் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை நான் தெளிவாக தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன், எந்த மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்றது. ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி மேக்ஸ் வீடியோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் எஸ்எஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், இந்த 5 டாப்பிக்கை வந்து முடிச்சிருக்கும். ஓகேவா? இன்னும் நமக்கு வந்து ஒரு 10 டாபிக் கிட்ட இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து தான் இந்த லைவ் கிளாஸ் வந்து கொடுக்க போகிறேன். எப்படி நம்ம வந்து இந்த 10th சோசியல் புக் லைவ் கிளாஸ் வந்து மார்னிங் 4 o'clock கொடுத்தோமோ அதே மாதிரி தான். ஓகேவா? இந்த மேக்ஸ் சீரிஸ் வந்து நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண கேட்டேன். ஒவ்வொரு எக்ஸாம் வரும்போதும் சரி, 2023, 2024, இப்போ 2026 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? 2023, 24 வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக, அதாவது எக்ஸாம் கிட்ட வரும்போது தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு 12 days சேலஞ்ச், 15 days மேக்ஸ் சேலஞ்சுன்னு போட்டிங்க அப்படின்னா நம்ம அகாடமி பேர் வந்துடும். 12 days மேக்ஸ் சேலஞ்ச் துரோனாக்கன்னு போட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த பேரை நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? 12 நாளில் 15 நாளில் நம்ம மேக்ஸை முடிச்சோம். ஓகேவா? ஆனால் இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குது. ரொம்ப டீப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 50 days நான் வந்து டார்கெட் பிடிச்சிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம மேக்ஸை 25 கொஷின் கேட்குறாங்களா, 23 24 கொஷின் நாம் கொடுக்கக்கூடிய மேக்ஸ், நாம் நடத்தக்கூடிய மாடல் சம்ஸ் தான் வரணும். அதுதான் டார்கெட். அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கு. சரியா? ஸோ யாரெல்லாம் கரெக்டாக அந்த மேக்ஸ் வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்களோ மேக்ஸை 24, 23 கன்ஃபார்ம். தமிழும் அதே மாதிரி தான், ஜிக்கும் அதே மாதிரி தான். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 முக்கியமான எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் எடுத்துருக்கும். அந்த டாபிக் வைஸ் சரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2026 தமிழ்நாடு எலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த எல்னினோ எஃபெக்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ராம்சார் தலங்கள், இந்த மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜிகேவோட கம்பைன் பண்ணுற மாதிரி தான் அந்த பிளான் கொடுக்க போகிறோம். அது என்ன ஏதுன்றத அந்த டாபிக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A to Z வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் வந்து கொடுப்போம். சரியா? ஸோ தொடர்ந்து நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி நம்ம 10th சோசியல் புக்கு சீரீஸ் வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக முடிச்சோமோ அதே மாதிரி தான் வரக்கூடிய ஒவ்வொரு சீரீஸும் ரொம்ப சீரியஸாக, கிளாஸ் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அந்த சீரிஸ் வந்து பார்த்தா ரொம்ப சீரியஸாக சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி வந்து 10th சோசியல் புக் சீரிஸை 7 வாரத்தில் முடிப்போம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், போன வாரம் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சிடும். அதே மாதிரி தான் வரக்கூடிய எல்லா சீரிஸும் நம்ம வந்து பார்த்தோன்னா சொன்ன டைமுக்குள்ளே முடிக்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா முடிக்கிற மாதிரியான பிளானை தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அது ஈஸியாக முடிச்சிட முடியும். ஓகேங்களா? அதனால் எந்த மாற்றுக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் வந்து நான் போட்டிருக்கோம். நான் முடிக்கிற மாதிரியான பிளானும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய பிளானை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிளானையை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க அடுத்த 100 நாள் இதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி படிச்சிங்க அப்படின்னா உங்கள் எதிர்க்க ஒரு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது, ஒரு குரூப் 2 எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்குது. நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்கிறத பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஓட ஆரம்பிங்க. இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னாலும் சரி, இதுக்கப்புறம் அந்த படிப்புக்கான முயற்சியை ஈடுபடுங்க. ஏன்னா காலம் ஓடிட்டே இருக்குது. முக்கியமாக காலம், அதாவது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாலும் எதை ஒன்றா வாங்கலாம், கோட்டீஸ்வரனாலே கூட வாங்க முடியாத ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலம் தான். ஓகேவா? அந்த காலம் உங்ககிட்ட இருக்குது. அந்த காலத்தை சரியான
முறையை நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கான பிரகாசமான எதிர்காலம் காத்துட்ருக்கு. ஓகேவா? அந்த எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் ஓடணும் அப்படின்னா இந்த நிகழ்காலத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க. ஓகேவா? இறந்த காலத்தை பற்றி யோசித்து எதிர்காலத்தை விட்டுடாதீங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.